வணக்கம், வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மசாலாவை மிக்ஸ் பண்ண பிறகு 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மசாலாவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழத்தோடைய சாறை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயை காய வச்சு மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றாக எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க. சிக்கனை பொரித்து எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் வெந்தது போல் இருக்கும், உள்ளே சிக்கன் வேகாமல் அப்படியே இருந்துடும். சிக்கனுடைய ஒரு சைடு நல்லா வெந்ததும் இது போல் திருப்பி விட்டு வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து இது போல் கோல்டன் கலர் வரும்போது சிக்கனை எடுத்துருங்க. இதில் ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி வேணும்னா ஃபுட் கலர் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாக்கி இருக்க சிக்கனையும் 2-3 பேட்சாக போட்டு மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துக்குங்க. கிறிஸ்பியான டேஸ்டான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.